ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஹிந்தி காமெடி த்ரில்லர் படமாக வெளியான பஜாத்தே ரஹோ அப்படின்ற படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல தந்திரக்காரன் அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். சபர்வால் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான பேங்க் ஆபீசரை பினான்சியல் ஸ்கேம்ல மாட்டி விடுறாரு. இதனால பாஜுவா ஃபேமிலி பாத்தீங்கன்னா தன்னுடைய சேவிங்ஸ், ரெப்புடேஷன், பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையுமே ஒரே நாள்லயே இழக்கிறாங்க. இதுக்கு பழிவாங்க இவங்க அன்யூஷுவலான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது என்னன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க இறங்காம ஹிடன் கேமரா, மார்வேஷம், ஸ்டிங் அண்ட் கார்ன் ஆபரேஷன் மூலமா சபர்வாலுடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு தெரிய வச்சு திருடப்பட்ட அந்த பணத்தை மீட்கிறதுக்காக களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ஒரு ஃபன் ரிவெஞ்ச் காமெடி பிரமிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படம் முழுக்கவே. சாதாரண காமன் மேனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கரப்ட் பிசினஸ் மேனை டிஃபீட் பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துக்காக ஒரு என்செம்பிள் காஸ்டிங் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. பட் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படத்துல ஜென்யூனா ஃபன்னி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது ஸ்டிங் ஆபரேஷன், மார்வேஷம் போடுறது, ஸ்கேம் மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபன்னியா ரொம்ப நல்லாவே இருந்தது பாக்கிறதுக்கு. அதே நேரத்தில் லைட் ஆர்டர் மூமெண்ட்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு யூஷுவலான ரிவெஞ்ச் காமெடி ஃபார்முலா தான் இந்த படத்திலுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இதான் நடக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. லாஜிக்னா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மை குறைவா தான் இருக்கும். இந்த படத்துல ஒரு சப்ளாட்ல பாத்தீங்கன்னா ரொமான்டிக் ஆங்கிள் வச்சிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நெருங்கும் போது படம் அதனுடைய மொமெண்டத்தை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா வீக்கா தான் பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தந்திரக்காரன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.